இஸ்ரேலுக்கு வந்து பேக்கப்பா இன்னைக்கு அமெரிக்கா நின்றுட்டு செயல்படுது. பாலஸ்தீனத்தில் ஒரு பெரிய இனப்படுகொலை நடக்குது. அதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமெரிக்காவுடைய படைகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து இப்போ அமெரிக்கா பின்வாங்கிருச்சுனாவே அங்கே அமைதி வந்துடும். அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் தான் இஸ்ரேல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ கமலா வந்தாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய இனப்படுகொலை தொடரும். இப்போ அவங்க வரல, ட்ரம்ப் வராங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய படைகள் வந்து திரும்ப பெறும். ஏன்னா ட்ரம்ப்புடைய போன ஆட்சி முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய படை எல்லாத்தையுமே வந்து திரும்ப வர வச்சுட்டார். அப்போ அந்த ஒரு மூவ் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா என்னுடைய சோல்ஜர்ஸ் எதுக்கு போய் சம்மந்தமே நம்ம போய் சாகணுங்கிறார் அவர். போர் விரும்புகிறாங்க, மக்கள் சாவதை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் உணர்ந்தால் தான். ஏன்னா சாவுன்னு வந்துச்சுன்னா அப்பாவிகள் தான் சாக போகிறாங்க. குண்டை போடுறவன் சாக மாட்டான், அவன் உட்காந்துட்டு பட்டன் அமைக்கிட்டு போயிடுவான். புரிதுங்களா? அவனுக்கு தேவைன்னா எங்கே வேணாலும் போய்க்குவான். மக்கள் தான், அப்பாவிகள் தான் சாவாங்க, குழந்தைகள் தான் சாவும், பச்சிலம் குழந்தைகள் தான் சாவும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லாத ஒரு அரக்கர் கூட்டம் தான் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டில் போய் நான் அமைதி நிலைநாட்டுறேன், ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய நாட்டு மக்கள் என்னுடைய வரி பணம் எதற்கு செலவு செய்யப்படணும்னு கேட்குறாரு அவர். எனக்கு வந்தால் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. நீ வந்து வெடிகுண்டை கட்டிட்டு இங்கே வந்து வெடிக்கிறியா, நான் உன்னை தடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி அந்த ட்வின் டவர் இன்சிடென்ட்லாம் வச்சுக்கிட்டு தாங்க ஈராக் மேலாம் போர் தொடுத்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இன்சைட் ஜாப்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு. இது இனிமேலாம் மறைக்க முடியாது. அது வந்து உள்நாட்டுக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு சதி. கமலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய இது வந்து முழுக்க அந்த ஒரு மாதிரி அந்த டீப் ஸ்டேட்டுக்கான ஒரு ஆள். அவங்க டீப் ஸ்டேட் என்னென்ன சொல்லுதோ அதை தலையாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அவங்க கிட்டலாம் நாடு அமெரிக்கா போச்சு அப்படின்னா அது ஒரு திரும்ப அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அதோட ஆயுதத்தை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய உலக அமைதிக்கு கேடு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ட்ரம்ப் வந்தால் இஸ்ரேலுக்கான சப்போர்ட் வந்து அமெரிக்கா வந்து பின்வாங்கும். அதே என்ன சொல்ல, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒதுங்கும். அப்படி ஒதுங்குச்சுன்னா அரபு நாடுகள்லாம் ஒன்று கூடி இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு அந்த போருக்கான ஒரு தீர்வு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேலோட ஹேண்ட் அதிகமாக இருக்குது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். உலக பொருளாதாரத்துல முதலிடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எலெக்ஷனும் வரப்போகுதுல்ல, அமெரிக்கா எலெக்ஷன் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு? அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் விரும்பலை. டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் ட்ரம்ப்பை கொன்னா கூட பரவாயில்லைங்கிறதுனால தான் அசாசின் இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறமும் கூட அந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு அப்புறமும் கூட 2 அசாசின் அட்டெம்ப்ட் நடந்ததாக ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த இன்ஃப்ராரெட் லேசர் பீம்ஸ் வந்து கண்ணில் பட்டதாக ஒரு கேமராவில் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் ட்ரம்ப் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் கமலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய இது வந்து முழுக்க அந்த ஒரு மாதிரி அந்த டீப் ஸ்டேட்டுக்கான ஒரு ஆள். அவங்க டீப் ஸ்டேட் என்னென்ன சொல்லுதோ அதை தலையாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அவங்க கிட்டலாம் நாடு அமெரிக்கா போச்சு அப்படின்னா அது ஒரு திரும்ப அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அதோட ஆயுதத்தை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய உலக அமைதிக்கு கேடு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதுக்கு ட்ரம்ப் வந்து பெட்டர் சாய்ஸ். ட்ரம்ப் வரது பெட்டர் சாய்ஸ். ஏன்னா ட்ரம்ப் ரீசெண்டா பேசும்போது கூட என்ன சொல்றாரு, இந்த முறை நான் ஆட்சிக்கு வரல அப்படின்னா நான் பாலிடிக்ஸ்ல இருந்தே வெளியே போயிடுவேன் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட். அது கரெக்டா புரிஞ்சுக்கலாமா நம்ம? கான்ஃபிடன்ஸ்ல சொல்றாரா எப்படி? இல்ல, இந்த முறை அவர் வரல அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் யார் வந்துமே வேஸ்ட் தான். கமலா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டிக்ளைன் ஆயிரும். அமெரிக்கா வந்து டிக்ளைன் இல்லை, அமெரிக்காவுடைய அந்த ஒரு வார் மோங்கரிங் விஷயம் வந்து அதிகமாக போரை விரும்பக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அதிகரிக்கும். உலக அமைதிக்கு ஒரு பெரும் குந்தகத்தை அமெரிக்கா தரப்புல இருந்து கமலா வந்து ஏற்படுத்துவாங்க. அதனால அவங்க வரக்கூடாதுங்கிறதுல நிறைய அமெரிக்கர்கள் அந்த முடிவில் தான் இருக்கிறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைனா ஜனநாயகத்தன்மையில் அங்கேயும் டவுட்ஸ் இருக்குது. ட்ரம்ப்பை வந்து எப்படியாவது வீழ்த்திடுவாங்க. அதே போல் ஊடகங்கள்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு இதை வேணும்னே, அதாவது மக்கள் சோசியல் மீடியா முழுக்க ட்ரம்ப்புக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது, ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டா. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவு இல்லாதது போல் தொடர்ச்சியாக ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ஸோ ட்ரம்ப் அவர் இந்த எலெக்ஷனில் வந்து உயிரோட கடந்து வந்து சப்போஸ் ஜெயிச்சா அமெரிக்கா ஓரளவுக்கு இந்த போர்கள் இதிலிருந்து கொஞ்சம் பேக் ஆகும். சிம்பிளாக என்னென்னா, ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து மேபி கெடும். இஸ்ரேலுக்கு வந்து பேக்கப்பாக இன்றைக்கி அமெரிக்கா நின்றுட்டு செயல்படுது. பாலஸ்தீனத்தில் ஒரு பெரிய இனப்படுகொலை நடக்குது. அதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமெரிக்காவுடைய படைகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து இப்போ அமெரிக்கா பின்வாங்கிருச்சுனாவே அங்கே அமைதி வந்துடும். அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் தான் இஸ்ரேல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ கமலா வந்தாங்க அப்படின்னா இஸ்ரேலோடைய இனப்படுகொலை தொடரும். இப்போ அவங்க வரல, ட்ரம்ப் வராங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய படைகள் வந்து திரும்ப பெறும். ஏன்னா ட்ரம்ப்புடைய போன ஆட்சி முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய படை எல்லாத்தையுமே வந்து திரும்ப வர வச்சுட்டார்.
அப்போ அந்த ஒரு மூவ் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா என்னுடைய சோல்ஜர்ஸ் எதுக்கு போய் சம்மந்தமே இல்லாம போய் சாகணுங்கிறாரு அவரு. ரொம்ப சிம்பிளா இதுல பாதிப்பு யாருக்கு? அங்க இருக்க சோல்ஜர்ஸுக்கு தானே. அங்க போய் சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டுல போய் நான் அமைதியை நிலைநாட்டுறேன், ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய நாட்டு மக்கள், என்னுடைய வரி பணம் எதற்கு செலவு செய்யப்படணும்னு கேட்கிறாரு அவரு. எனக்கு வந்தா நான் பாத்துக்கிறேங்கிறாரு. நீ வந்து வெடிகுண்டை கட்டிட்டு இங்க வந்து வெடிக்கிறியா? நான் உன்னை தடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு அந்த ட்வின் டவர் இன்சிடென்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு தாங்க ஈராக் மேலாம் போர் தொடுத்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இன்சைட் ஜாப்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு. இது இனிமேலாம் மறைக்க முடியாது. அது வந்து உள்நாட்டுக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு சதி. இன்னைக்கு நீங்க ஒன்றும் பண்ண ட்விட்டர்ல எல்லாம் போய் பாருங்க. யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான்லாம் வந்து எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து ட்வின் டவர் இடிப்பு வந்து ஒரு போர்ஜரி. இன்னைக்கு போய் பாருங்க. எவ்வளோ எவிடன்ஸோட இன்ஃபேக்ட் வந்து யூதர்கள் தான் அதை செய்தார்கள். ஜியோனிஸ்ட் தான் அந்த வேலையை பண்ணாங்க. ஜியோனிஸ்ட் பண்ணி அங்கே முஸ்லீம்ஸ்க்கு எதிராக ஒரு இதை உருவாக்குறதுக்கு அதை பண்ணாங்கன்னு இன்னைக்கு வந்து அத்தனை ஆர்டிகல்ஸ் அவ்வளோ பேர் வெளிப்படையாக போட்டுட்ருக்காங்க ட்விட்டரில், எக்ஸில். அப்போ அதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த ஒரு அரசியல் என்பது இன்னைக்கு புரிதல் மக்களுக்கு, அமெரிக்க மக்களுக்கு வந்துருச்சு. இனி அவங்களோட ஜனநாயகம் சரியாக இருந்தது என்றால், அதில் முறைகேடுகள் நடக்கலைன்னா ட்ரம்ப் வருவார். ட்ரம்ப் வந்தால் இஸ்ரேலுக்கான சப்போர்ட் வந்து அமெரிக்கா வந்து பின்வாங்கும். அதே என்ன நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒதுங்கும். அப்படி ஒதுங்குச்சுன்னா அரபு நாடுகள்லாம் ஒன்று கூடி இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு அந்த போருக்கான ஒரு தீர்வு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேலோட ஹேண்ட் அதிகமாக இருக்குது, உக்ரைனோட கை அதிகமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அமைதியற்ற சூழல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். புரியுது. ஏன்னா தொடர்ந்து இப்படியான ஒரு போர் சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே 3ஆம் உலக போருக்கு இது வித்திடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ கமலா ஹாரிஸ் மீண்டும் வந்தால் அது 3ஆம் உலக போருக்கு நகர்த்தி கொண்டு வந்துருவாங்க. கமலா ஹாரிஸ் வந்தால் 3ஆம் உலக போர் அது ரொம்ப பக்கத்தில் வந்துடும். ட்ரம்ப் வந்தால் அது தடுப்பதற்கான ஒரு சின்ன, அதாவது தடுப்பதுன்னு இல்லை, அமெரிக்கா வந்து அதோட சப்போர்ட்டை எடுத்துக்கிச்சு. இந்த பகுதியில் பின்வாங்கினாவே ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவோட ஹேண்டு உக்ரைனில் தூக்கிடும். அதே போல் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு கரெக்டான ஒரு இடம் வரும். இன்னைக்கு உக்ரைனால தனியாக சண்டை போட முடியாதுங்க. ரஷ்யாவை எதிர்த்துலாம் இன்னைக்கு வந்து முழுக்க அமெரிக்க ராணுவத்துடைய சப்போர்ட்டில் அது நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க ராணுவம் போய் அங்கே முழு பேக்கப் கொடுத்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. ரஷ்யா வந்து ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான நெருக்கடிகளை உருவாக்குறாங்க. ஏன்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா போற தடுக்கவே முடியாது. ஆனால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரஷ்யா பார்த்துட்டு இருக்கு. ஆனால் உக்ரைன் என்ன பண்ணுது பாருங்க, ரஷ்யாவுடைய நியூக்ளியர் ரியாக்டரை போய் தாக்குது. எதுக்கு? நீ நியூக்ளியர் ரியாக்டர், அணு ஆயுத நாடு ரஷ்யா, அணு ஆயுத நாடு இருக்கக்கூடிய ரஷ்யாவோட நியூக்ளியர் ரியாக்டரை போய் நீ தாக்கணும் அப்படின்னா அவன் கடுப்பாகி உன் மேலே நியூக்ளியர் பாம்பு போட்டால் என்ன ஆகும்? அவங்க போர் விரும்புகிறாங்க. மக்கள் சாவதை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் உணர்ந்தாதான். ஏன்னா சாவுன்னு வந்துச்சுன்னா அப்பாவிகள் தான் சாக போகிறாங்க. குண்டை போடுறவன் சாக மாட்டான். அவன் உட்காந்துட்டு பட்டன் அமைக்கிட்டு போயிடுவான். புரிதுங்களா? அவனுக்கு தேவைன்னா எங்கே வேணாலும் போய்க்குவான். மக்கள் தான், அப்பாவிகள் தான் சாவாங்க, குழந்தைகள் தான் சாவும், பச்சிலம் குழந்தைகள் தான் சாவும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லாத ஒரு அரக்கர் கூட்டம் தான் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. அதை உணர ஆரம்பித்தவங்க இந்த ஜியோனிசத்துக்கு எதிரான ஒரு புரிதலில் இன்னைக்கு வந்து கமலா ஹாரிஸை எதிர்க்கிறார்கள். ஏன்னா கமலா ஹாரிஸ் வரல அப்படின்னா ட்ரம்ப் வந்தால் இது கொஞ்சம் மாறும்னு நம்புகிறாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை பெரிய அளவு இல்லை. ஆனால் மக்கள் அங்கே இருக்க அமெரிக்க மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கமலா ஹாரிஸ் வந்தால் எதுவுமே மாறாது. புரியுது. நிச்சயமா நம்ம பல விஷயங்களை தொடர்ந்து அடுத்த நேர்காணலில் விரிவாக பேசும். நேரத்திற்கு லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.